அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு சான்று அளிப்பதற்கு எதிரான தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டு மனு விசாரணை தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நீதிபதிகள் என்னென்ன கேள்விகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் அது தொடர்பான அந்த நேரலையையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் யுஏ சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டிருந்த நிலையில இப்ப தணிக்கை வாரியம் என்ன சொல்லி மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க? தொடர்ந்து இப்ப நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணையில தணிக்கை வாரியம் தரப்புல இருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுது? தணிக்கை வாரியத்தினுடைய அந்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், ஜனநாயகன் திரைப்படத்திலே தொடர்ந்து ஆட்சேபமிக்க சில காட்சிகள் இருக்கிறது. அந்த காட்சிகளை நீக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை திரையிட்டு பார்க்க வேண்டும். அதை சரியாக பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் நாங்கள் சான்றிதழ் கொடுக்க முடியும் என்று சொல்கின்றார்கள். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே மதம் சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் இருக்கின்றது. எனவே அது சர்ச்சைக்குரிய காட்சிகளாக இருப்பதாக இந்த தணிக்கை வாரிய உறுப்பினர்களில் ஒருவர் புகார் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில நாங்கள் அந்த புகாரை பரிசீலனை செய்து படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியிருக்கிறோம். மறு ஆய்வு குழு இந்த படத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு அவர்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா இல்லையா, அல்லது அந்த காட்சி சர்ச்சைக்குரிய காட்சியாக இருந்தால் அதனை பார்த்துவிட்டு நீக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவிப்பார்கள். எனவே அந்த அடிப்படையிலே மீண்டும் அதனை பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் படக்குழு தயாரிப்பு நிறுவனம் பொறுத்தவரையில இந்த படத்தை நாங்கள் ஏற்கனவே கடந்த ஆண்டு, அதாவது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியே நாங்கள் திரைக்கு இந்த விண்ணப்பத்திற்காக கொடுத்திருந்தோம். இவ்வளவு காலதாமதம் செய்தால் எப்படி? இன்று வெள்ளிக்கிழமை இந்த படத்தை உலகம் முழுவதும் திரையிட்டிருக்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து காலதாமதம் செய்வதனாலே நாங்கள் குறிப்பிட்ட தேதியில் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டிலே இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கடன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. எனவே இந்த படம் விரைவாக திரைக்கு வர வேண்டும். அப்போதுதான் வசூலீட்டினால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நிறைவடையும் என்பது தயாரிப்பு நிறுவனத்தினுடைய தயாரிப்பு அந்த குழுவினருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த சென்சார் போர்டு பொறுத்தவரையிலே அவர்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விதிகள் அடிப்படையில தான் நாங்கள் ஆய்வு செய்கின்றோம். நாங்கள் இதில் எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. நேர்மையாகத்தான் நாங்கள் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் எந்த விதமான புற அழுத்தமும் இல்லை என்ற பொருளிலே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து குறிப்பிட்ட தேதியில் படத்தை வெளியிட வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதா எனவும் நீதிபதிகள் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சான்றிதழ் இல்லாமல் படத்தை எப்படி வெளியிடுவீர்கள் எனவும் நீதிபதிகள் கோபமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தயாரிப்பு நிறுவனத்திலும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நீதிமன்றத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளீர்கள் எனவும் 2 நாட்களில் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன அவசரம் இருக்கிறது என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தயாரிப்பு நிறுவனத்திலும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். சான்றிதழ் வழங்குவதற்கான பணி நடைமுறையில் தானே இருக்கிறது எனவும் குறிப்பிட்ட தேதியில் படத்தை வெளியிட வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவீர்களா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 10-12 மணி நேரத்திலே உத்தரவு வேண்டும் என கேட்பது என்ன நியாயம் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு வழக்கு என்று வந்துவிட்ட பிறகு 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் தீர ஆய்ந்து விசாரித்து அதன் பிறகுதானே முடிவெடுக்க முடியும். ஆனால் ஒரு 10-12 மணி நேரத்திற்குள்ளாக நீங்கள் எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்கள் என்று நீதிமன்றத்தை அழுத்தத்திற்கு உட்படுத்துவது எப்படி என்று நீதிபதிகள் தயாரிப்பு குழுவை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவசரம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் காலையிலேயே படத்தை திரையிட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு நாள் தாமதமாகிவிட்டது. நாளை மற்றும் நாளை மறுதினம் சனி ஞாயிறு என்று இருக்கின்றது. இந்த சனி ஞாயிறு விடுமுறையிலாவது படத்தை வெளியிட்டால் தானே நாங்கள் படத்தை தொடர்ந்து வெளியிட்டு உரிய படத்தை எடுக்க முடியும். நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும் என்பது தயாரிப்பு நிறுவனத்தினுடைய விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை பராசக்தி திரைப்படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த திரைப்படம் வெளியாகும் போது அதற்கு போட்டியாக ஜனநாயகனும் வந்தால்தான் தொடர்ந்து 2 படங்களும் ரசிகர்களிடம் சென்று சேரும். இல்லை என்றால் ஒரு திரைப்படம் மட்டும் தொடர்ந்து திரையரங்குகளிலே செல்லக்கூடிய நிலை ஏற்படும். பொங்கலுக்காக தயாரிக்கப்பட்ட படம் என்பதனாலே இந்த பொங்கல் விடுமுறையிலேயே இந்த படத்தை ரிலீஸ் செய்து அதற்குரிய அந்த பணப்பலன்களை பெற வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் ஆர்வம் காட்டுகிறது.
ஆனால் சென்சார் போர்டு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடக்கூடிய காரணத்தினால் படத்தை குறிப்பிட்ட தேதியிலே வெளியிடுவதில் தொடர்ந்து தாமதம் நீடிக்கின்றது. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட இது ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு அவசர வழக்காக தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து சில காலம் காத்திருக்க முடியாதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். உரிய நடைமுறையை பின்பற்றுவது முக்கியம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜேஷ், தொடர்ந்து நீதிபதிகள் பல கேள்விகளை தயாரிப்பு நிறுவனத்திடம் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது யூஏ சான்றிதழுக்கு நிறைய பணி இருக்கு, அதுக்கு நீங்க இப்படி குறுகிய காலம் கொடுத்தீங்கன்னா நாங்க எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு மாதிரி நிறைய ஒரு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பட தயாரிப்பு நிறுவன சைட்ல இருந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியது இன்னைக்கு ரிலீஸ் ஆகலைன்னா அட்லீஸ்ட் நாளைக்காவது பண்ணணும், இல்லைன்னா எங்களுக்கும் அது ஒரு பெரிய லாஸ் அப்படின்றதையும் முன் வைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணையின் முடிவு என்னவாக இருக்கக்கூடும்? அதே போல பொதுவாகவே ஒரு படத்திற்கு யூஏ சான்றிதழ் பெறணும் அப்படின்னா அடிப்படையாக என்ன செய்திருக்க வேண்டும் ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் சைட்ல இருந்து? பட தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் முன்கூட்டியே நாங்கள் இந்த படத்தை திரையிடுவதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டோம். உரிய காலத்திலே வழக்கமாக சென்சார் போர்டுக்கு எந்த காலத்தில் அனுப்ப வேண்டுமோ உரிய நேரத்தில் நாங்கள் அனுப்பிவிட்டோம். ஆனால் வேண்டுமென்றே காலதாமதம் நடைபெறுகிறது என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஆனால் சென்சார் போர்டை பொறுத்தவரையிலே இவர்கள் காலதாமதமாக இந்த படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சான்றிதழை உரிய நேரத்திலே பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எங்களுக்கு தேவையான கால அவகாசம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 2 பேரும் 2 தரப்பில் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நியாயங்களை நீதிபதி முன்னால் விளக்குகின்றார்கள். தொடர்ந்து நீதிபதி இவற்றை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில உடனே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதையும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில ஜனநாயகன் திரைப்படம் விஜயனுடைய ஒரு கடைசி திரைப்படமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த திரைப்படத்தை விரைவாக திரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று படக்குழு முயற்சி செய்கிறது. ஆனால் தொடர்ந்து காலதாமதமானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. விஜயனுடைய ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு கடந்த 4 நாட்களாக இந்த படம் எப்போது வெளியாகும் என்று அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாளைய தினம் பராசக்தி திரைப்படம் வெளியாகக்கூடிய நிலையில அதற்கு போட்டியாக ஜனநாயகனும் வெளியாக வேண்டும் என்பது படக்குழுவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படுமா அல்லது இன்னும் காலதாமதம் ஆகுமா என்பது தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் மத்தியிலே ஒரு பெரும் யோசனையாக பரபரப்பாக இருக்கின்றது. விஜய் இதற்கு பிறகு முழு நேரமாக அவர் அரசியலிலே ஈடுபட போகின்றார். அதனால் அவர் நடித்திருக்கக்கூடிய ஒரு கடைசி திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் அரசியல் நெடி கலந்த வசனங்கள் பல இருக்கிறது எனவும் இது அரசியல் சம்பந்தப்பட்ட திரைப்படம் எனவும் சொல்கிறார்கள். எனவே இந்த படத்தை வெளியிடுவதிலே பல்வேறு முட்டுக்கட்டைகள் தொடர்ந்து வெவ்வேறு விஷயங்களால் போடப்படுகிறது என்றும் விஜயனுடைய ரசிகர்களும் சரி அதே போல பட தயாரிப்பு குழுவும் சொல்கிறார்கள். தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையில சென்சார் போர்டு எங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை என்றும் உரிய நேரத்திலே நீங்கள் இந்த படத்திற்கான சான்றிதழை கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான தீர்வு கிடைத்திருக்கும். எங்களுக்கு ஆய்வு செய்து முடிவெடுப்பதற்கு தேவையான கால அவகாசம் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த உத்தரவு வாசிக்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அந்த உத்தரவு பிறப்பிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தனி நீதிபதியினுடைய உத்தரவு செயல்பாட்டில் இருக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக இந்த வழக்கினுடைய நிலை என்ன என்பது குறித்த நமக்கு முடிவு தெரிய வரும்.